முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க. இவங்களும் நிறைய எழுத்து பணிகளையும் மொழிபெயர்ப்பு பணிகளையும் செய்துட்டு வராங்க. சரி, இப்போ நாம சின்ன வயசுல வந்து நமக்கு நம்முடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரும் கதை சொல்லியிருப்பாங்க. நிறைய கதைகளை கேட்டு நம்ம வளர்ந்துருப்போம். அப்படி கதைகளை கேட்கும்போது ஒரு சில கதைகள் வந்து நமக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். அந்த கதையை திருப்பி திருப்பி அவங்க கிட்ட கேட்போம். அந்த கதையை கேட்ட கதையை வந்து நம்ம பக்கத்து வீட்டு குழந்தை யார்கிட்டயாவது போய் நம்ம சொல்லுவோம். ஒருவேளை அந்த குழந்தை வந்து வேறு மொழி பேசுற குடும்பத்தை சேர்ந்த குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோம். நாம தமிழ், அவங்க மலையாளம், தெலுங்கு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு தெலுங்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இல்லை அந்த குழந்தைக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், நாம மலையாளம் அந்த மாதிரி தெலுங்கு அந்த மாதிரி இருந்தா அந்த குழந்தைகள் வந்து கொஞ்ச நாள்லயே வந்து ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட மொழியில பேசிட்டு இருக்கும். எங்க வீட்டுல என்ன சொன்னாங்க தெரியுமா, எங்க தாத்தா என்ன சொன்னாங்க தெரியுமான்னு எதையோ பேசுவாங்க அந்த குழந்தைங்க. இந்த உரையாடல் வந்து இப்ப 2 மொழிகள் கலக்கும்போது அது ஒரு மொழிபெயர்ப்பாகிறது. மொழிபெயர்ப்புன்னு சொல்லும் போது நாம எல்லாருமே அந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ஒரு மொழிபெயர்ப்புக்கு நாம அறிமுகமாயிடும். அப்படியே வரும்போது ஆனா மொழிபெயர்ப்பு அப்படின்னு நம்ம இதை சொன்னாலும் அந்த ஒரு கதையை கேட்டு அதை போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லணும், பகிரணும், இது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அந்த ஒரு குழந்தை நினைக்கிறது இல்லையா, அதை யாரோ ஒரு நினைக்கிறாங்க இல்லையா, அதுதான் மொழிபெயர்ப்போட முதல் படி. இப்போ உலகத்துல நம்ம பார்த்தோம்னா நிறைய புத்தகங்கள் வெளிவருது. ஒரு வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே வந்து ஒரு லட்சக்கணக்கான புத்தகங்கள் இந்த உலகத்துல வெளிவருது. அந்த எல்லா புத்தகங்களும் மொழிபெயர்க்கப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. மொழிபெயர்க்கப்படுற புத்தகங்கள் மொத்த புத்தகத்துல இருந்து வந்து பார்த்தோம்னா ஒரு 5 அல்லது 10 விழுக்காடு தான் வந்து மொழிபெயர்க்கப்படுது. ஆக அந்த மொழிபெயர்க்கப்படுற புத்தகம் வந்து யாரோ ஒருவர் படித்து அது நல்லா இருக்கு, இந்த கருத்தை வந்து நான் மற்றவங்க கிட்ட பகிரணும், இது கொடுத்த அனுபவத்தை நாம மற்றவங்களுக்கு கொடுக்கணும், என்ன மொழி மக்களுக்கு இந்த கருத்து போய் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற புத்தகங்கள் தான் வந்து மொழிபெயர்ப்புக்கே வருது. அப்ப அந்த யாரோ அப்படின்னு சொன்னவர் வந்து ஒரு வாசகரா இருக்கலாம், சாதாரண வாசகரா இருக்கலாம், பொன்முகலி மாதிரி ஒரு கவிஞரா இருக்கலாம், ஒரு ஆசிரியரா இருக்கலாம், ஒரு இலக்கிய முகவரா இருக்கலாம், இலக்கிய ஆர்வலரா இருக்கலாம், அல்லது ஒரு பதிப்பாளரா இருக்கலாம். யார் வேணா அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த புக்கு எங்க மொழியில வரணும், எங்க மக்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியணும், என்னுடைய அனுபவங்கள் மற்றவங்களை நான் கடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவங்க அதற்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. எழுத்தாளரோ பதிப்பாளரோ இலக்கிய முகவரோ அதுக்கான ஏற்பாடுகளை செய்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் இவர் மாதிரி ஒரு மாசம் ஆனாலும் விடாபடியா பிடிச்சு ஒரு மொழிபெயர்ப்பாளரை பிடிச்சு அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்க வைக்கிறாங்க. இந்த ஏதோ ஒரு வகையில தான் இந்த புத்தகம் வந்து நம்ம ஜான்சி ராணி கைக்கு வந்திருக்கு. சரி, இப்ப வந்து இந்த குழந்தைகள் பேசிட்டு இருந்த சொன்னேன். இந்த குழந்தை வந்து பெருசாகுது, மற்ற தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியில இருக்கவங்களோட பழக ஆரம்பிக்குது. சித்தி சித்தப்பா மற்ற உறவினர்கள் அக்கம் பக்கத்தார் அந்த மாதிரி எல்லாம் பழக ஆரம்பிக்குது. நிறைய உரையாடல்கள் எல்லாம் அதுக்கு கிடைக்குது. பிறகு பள்ளிக்கு போகுது. ஒரு 5 வயது 6 வயது இருக்கும்போது பள்ளிக்கு போகும்போது அங்க போனா ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர். ஆசிரியர்கள் பார்த்து தன்னை போலவே இருக்கிற நிறைய குழந்தைகளை பார்க்குது. அதுல இருந்து வேறு மொழி பேசுற குழந்தைகள் இருக்காங்க. இல்லை நிறைய உரையாடல், டிஃப்ரென்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்குது. அதோட பார்வை வந்து விரிவடையுது. இப்போ இதே குழந்தை ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், ஒரு உயர்கல்வி இல்லை ஒரு ஒரு 6th ஸ்டாண்டர்ட் இல்லை 10th ஸ்டாண்டர்ட் மேலே வேற ஒரு ஊருக்கு போய் படிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கே போனால் ஒரு ஹாஸ்டலில் தங்குவாங்க. அந்த வாழ்க்கை முறை, அந்த பிள்ளைங்க ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலையிலேருந்து வந்த பிள்ளைகள் அவங்க கூட எல்லாம் பழகுறாங்க. இப்போ இதே வந்து அவங்க மாநிலத்தை விட்டு கூட ஒரு வேலை நிமித்தமாகவும் ஒரு வெளிநாட்டுக்காக கூட போகிற நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அப்படி போகும்போது அங்கே எல்லாமே அவங்க வந்து புது பேச்சு வழக்கு, புது வாழ்க்கை முறை, புது சுவாரஸ்யங்கள், புது போராட்டங்கள், புது பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவங்க சந்திக்கிறாங்க. இப்படி பார்க்க பார்க்க அவங்களுடைய பார்வை விரிவடையுது, உலக அறிவு விரிவடையுது. அப்படி போயிட்டே இருக்காடா. இந்த மாதிரி ஒரு ஊரை விட்டு, நாட்டை விட்டு, மாநிலத்தை விட்டு போய்தான் எல்லா அறிவும் நாம பெறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உலக அறிவை வந்து ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் நமக்கு கொடுத்து விட முடியும். வீட்டுக்குள்ள நீங்க இருந்துகிட்டே ஏதோ ஒரு மூலையில, உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கிற ஒரு நாட்டோட ஒரு பிரச்சனையோட முழு விஷயங்களை நீங்க அந்த மொழிபெயர்ப்பு புத்தகம் மூலமா அறிஞ்சிட முடியும். இப்போ ஒண்ணு சொல்லுவாங்க, உலகத்துல மனுஷன் எங்க இருந்தாலும் எல்லாருக்கும் உணர்ச்சிகள் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உண்மைதான். அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நம்ம இன்னொரு உண்மையும் ஒத்துக்கணும்.
நாம வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு சில உணர்வுகளை அறியாமலேயே கடந்து வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடணும். உதாரணமா சொல்லணும்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டை எடுத்துப்போம். தமிழ்நாடு இல்ல தென்னிந்தியாவை எடுத்துக்கோங்க. இங்க வந்து ஒரே மாதிரி பகல் இரவு தான், ஒரே மாதிரி தட்பவெப்ப நிலை தான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வாழ்க்கை முறை தான். அப்படி இருக்கும்போது இப்ப நமக்கு தெரியும், காசால இஸ்ரேல்ல அங்க போர் நடக்குது, யுக்ரைன்ல ரஷ்யால போர் நடக்குது அப்படின்னு. அந்த உணர்வுகள் அங்க இருக்கிற மக்களுக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்கும்? அந்த ஒரு பயம், போர் சூழல், பசி, நம்ம நாளைக்கு உயிரோட இருப்போமா இல்லையா அப்படிங்கிறது, நம்ம வீட்டை விட்டு அண்ணா அப்பாலாம் போயிருக்காங்க, அவங்க திரும்பி வருவாங்களா, அடுத்த வேலைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பதுங்குக்குழி வாழ்க்கை எப்படி இருக்கு, இந்த உணர்வுகள்லாம் நமக்கு வந்து இந்த சூழ்நிலையில தமிழ்நாட்டில் இருக்கிறது நம்ம பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம், கிடைக்க வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த மாதிரி உணர்வுகளை வந்து நீங்க ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகம் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. போர்க்கால சூழல்ல எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை படிச்சீங்கன்னா நீங்க அந்த உணர்வுகளை ஓரளவுக்கு நீங்க உள்வாங்கிட முடியும். அதே மாதிரிதான் வந்து இது சொல்லுவாங்க, ரஷ்ய இலக்கியங்கள் அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு ரஷ்ய இலக்கியத்தை படிச்சா அந்த குதிரை சாணியோட மனமும் அங்க இருக்கிற குளிர், அந்த எலும்பு உள்ள ஊடுற குளிரும் உங்களுக்கு உணர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல ஒரு காலை காட்சி ஒரு எழுத்தாளர் எழுதுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன எழுதுவாங்க, ஒரு பொண்ணு வந்து அவ எழுந்து வீட்டுக்கு வெளியில போய் கோலம் போட்டா அப்படின்னு எழுதுவாங்க. இல்ல ஒரு பொண்ணு வந்து அப்படியே சோம்பேறி மாதிரி படுத்துட்டு இருந்தா ஒரு கதிரவனோட ஒளி வந்து முகத்துல பட்ட பிறகு அதனாலதான் எழுந்துச்சான். இது பொண்ணு ஆணி யாரவனா இருக்கலாம். இப்படிதான் ஒரு காலை காட்சி இருக்கும். ஆனா இப்போ ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் இல்ல ரஷ்யா அப்படிலாம் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆனா ஒரே குளிர், ஒரே பனி, ஒரு 4 மாதம் 6 மாதம்லாம் வந்து இருட்டிலேயே இருப்பாங்க. சூரிய உதயம் அஸ்தமனம் எதுவுமே கிடையாது, இருட்டிலேயே எல்லாம் வாழ்வாங்க. அவங்களுடைய காலை காட்சி அங்க இருக்கிற எழுத்தாளர் எப்படி எழுதுவாரு, அவங்க வெளியே வந்தாங்க, ஒரே பனியா இருந்துச்சு, உடனே அந்த பனி அகற்ற அந்த ஷோவல் எடுத்தாங்க, அந்த பனியெல்லாம் அகற்றுனாங்க, அவங்க காலை அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களோட வாகனங்கள் அதெல்லாம் கூட வந்து ஒரு சாலையில போகும்போது பனிக்காலத்துல ஒரு டயர் போட்டிருப்பாங்க, நல்ல கிரிப் இருக்கிற டயர் போடுவாங்க, சாதாரண நாட்கள்ல சாதாரண டயர் இருக்கும். அந்த மாதிரி பல வாழ்க்கை முறைகள். ஆக இந்த மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் தான் வந்து நமக்கு பல வாழ்க்கை முறைகளை, பல களங்களை, பல மனிதர்களை, பல சுவாரஸ்யங்களை, பல பிரச்சனைகளை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஆக ஒரு மொழிபெயர்ப்பும் இலக்கியத்தை படிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்ததுபடியா இந்த புத்தகம் கூட நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு களத்தை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. இந்த கதை வந்து முழுக்க முழுக்க டெல்லியில இருக்கிற, சவுத் டெல்லியில இருக்கிற ஒரு இடத்துல நடக்குது. அங்க இருக்கிற இப்ப நம்ம தமிழ்நாட்டு சூழலுக்கு அது மிகவும் வேற மாதிரிதான அந்த சூழல் இருக்கு. அது வந்து மிக துல்லியமாக அந்த மூல எழுத்தாளர் எழுதியிருக்காரு. அதே துல்லியத்தோட நம்ம ஜான்சி ராணி நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுவும் இல்லாம இந்த புத்தகம் வந்து எந்த வகை புத்தகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து YA ஃபிக்ஷன் கேட்டகரியில வருது. YA ஃபிக்ஷன் அப்படின்னா என்னன்னா, யங் அடல்ட் ஃபிக்ஷன். ஸோ யங் அடல்ட் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது எது அப்படின்னா, குறிப்பாக 12லேருந்து 18 வயது வரை இருக்கிற பிள்ளைகளுக்காகவே எழுதப்படுற இலக்கியங்கள் தான் YA ஃபிக்ஷன். சரி, இப்ப 12லேருந்து 18 வயது வரைனா என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரும் அந்த வயதுல அப்படிங்கிறது தான் இந்த புத்தகங்கள்ல வந்து அலசியிருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயமோ 2-3 விஷயமோ இதுல வந்து அதுல வந்து தீமா இருக்கும். இப்போ 12லேருந்து 18 வயது வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து அவங்களுக்கே தெரியாது, அவங்க பெரியவங்களா அவங்க சின்னவங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு குழப்பம் இருக்கும். இந்த குழப்பம் வந்து அவங்களுக்கு மட்டும் இருக்காது, நமக்குமே இருக்கும். அவங்க வந்து பெரியவங்களா ட்ரீட் பண்ணுமா சின்னவங்களா ட்ரீட் பண்ணுமா அப்படிங்கிற குழப்பம் நமக்குமே இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். நாம யாரு, நம்ம அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க, நாம என்ன பண்ணணும், நம்ம என்னவா வருவோம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் பிளஸ் சமூகத்தை வச்சு அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற அடையாளம், அதெல்லாம் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இந்த வயசுல. அதற்கு பிறகு நமக்கு எல்லாருமே தெரியும், அந்த வயதுக்கு வருதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து முதல் காதல் அப்படிங்கிறது. அப்புறம் சமூகத்தை வந்து கவனிக்க ஆரம்பிப்பாங்க, அங்க சுற்றுப்புறங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் 12லேருந்து 18 வயசு வரைக்கும் நடக்கிற விஷயம். இதை தீமா வைத்துதான் இந்த புத்தகம் எழுதியிருக்காங்க. ஆனா வந்து இந்த புத்தகம் வந்து சரி இப்ப அப்படி எழுதியிருக்காங்க. இருந்தாலும் இப்ப நான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு வரும்போது என்ன சொல்றேன்னா, இப்ப மொழிபெயர்ப்பு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு வந்து 2 மொழிகள் வந்துருக்கு. 2 மொழிகள் வந்த உடனே அந்த 2 மொழியிலும் ஓரளவாத ஆளுமை இருக்கிறவங்க தான் ஒரு மொழிபெயர்ப்பையை செய்ய முடியும். இப்போ அந்த விதத்துல பார்த்தா ஜான்சி ராணிக்கு
ஆங்கிலமும் தெரியுது, தமிழும் தெரியுது அப்படிங்கிறதுனால தான் இந்த மொழிபெயர்ப்பை அவங்க எடுத்து செய்கிறாங்க. மொழிபெயர்ப்புலேயே வந்து பல மொழிபெயர்ப்புகள் இருக்கு. இப்போ ஒரு யூசர் மேனுவல் அப்படி எடுத்து வச்சோங்களேன், அதை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு நம்ம கொடுத்தாங்க, நம்ம மொழிபெயர்ப்போம். அதில் வந்து நம்ம அந்த மெஷின் கிட்ட சொல்ல முடியாது, நிறைய யூஸ் பண்ண போகிறேன் நீ கோச்சிக்காத அப்படின்னா நம்ம சொல்ல போகிறதில்ல, எந்த இமோஷனுமே இருக்க போகிறதில்ல இந்த யூசர் மேனுவலில். அதே மாதிரி தான் ஒரு சயின்டிஃபிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுலேயும் எந்த உணர்ச்சிகளும் இருக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு கவிதை, சிறுகதை அல்லது நாவல் அந்த மாதிரி மொழிபெயர்க்கும் போது நமக்கு நிறைய கவனம் தேவைப்படுது, மொழி ஆளுமை தேவைப்படுது. ஏன்னா இந்த சிறுகதைகளையும் நாவல்கள் கவிதைகள் வந்து உணர்ச்சிகள் கொட்டி கிடக்கும். நிறைய கோபம் இருக்கும், காதல் இருக்கும், விரக்தி இருக்கும், ஹாசியம் இருக்கும். நகைச்சுவையெல்லாம் வந்து மூல மொழியிலேருந்து இதில் கொண்டு வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த கரெக்டான அந்த டோனில் நம்ம பண்ணியே ஆகணும். இல்லைன்னா அந்த மொழிபெயர்ப்பு வந்து ஒரு ரொம்ப கட்டையாக இருக்கும். சரி, ஏதோ ஒரு இது புக்கு அவங்க பண்ணியிருக்காங்க, ஒரு மொழிபெயர்ப்பு, ஏதோ சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும், அந்த மாதிரி படிச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு அப்படின்னு ஒரு கொண்டாடப்படாமல் கூட அது போயிடலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வந்து இவங்க ஒரு உளவியலாளர் அப்படிங்கிறது வந்து இந்த புத்தகத்தில் எங்களுக்கு நல்லாவே கை கொடுத்துருக்கு. அது எப்படின்னா, இந்த புத்தகம் வந்து ஒரு 13 வயது சிறுமியின் மன போராட்டங்களை பேசுகிற புத்தகம். இவங்க நிறைய பேர் மன போராட்டங்களை பார்த்துருக்காங்க, அதனால இது அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. நூர் அப்படிங்கிற ஒரு சிறுமி, 13 வயது சிறுமி, அவளை பற்றின கதை தான் இது. அவ சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு புத்தகமே எழுதப்பட்டிருக்கு. அவ வந்து அந்த 13வது பிறந்த நாள்ல தான் இந்த கதை ஆரம்பிக்குது. அதுல இருந்து அவளுக்கு 14வது பிறந்த நாள் வர வரைக்கும் தான் கதை. ஒரு வருட காலம் தான் கதை. இப்போ 13 வயதுன்ற அப்படின்னு சொன்னாலே ஒரு சிக்கலான வயது தான். அப்படின்னு இருக்கும்போது இவளுக்கு வந்து அம்மா, அப்பா, ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க சவுத் டெல்லியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான குடும்பம், ஆனால் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அன்பான குடும்பம். அந்த அன்பான அப்படின்னு சொல்லும் போது நீங்க பிராக்கெட்ல கண்டிஷன் சப்ளை விதிகளுக்கு உட்பட்டு அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த நூறை வந்து அவங்க அம்மா நிறைய வீட்டு வேலைகள் செய்ய சொல்றாங்க. வீட்டு வேலைகள் செய்ய சொன்னா அன்பு இல்லையா அப்படின்னு இல்லை, இவளை செய்ய சொல்றாங்க, ஆனா அவங்க அண்ணனை செய்ய சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவன் வந்து ஒரு 7-8 வயசு பெரியவன், வேலைக்கு போறான், அவனுக்கு தனி கவனம் வீட்டுல இருக்கு. இவள் வந்து இவளோட 13வது பிறந்த நாள் அன்னைக்கு ஏதோ ஒரு அல்வா ஏதோ கேட்குறா. அப்போ அவங்க சொல்றாங்க, உங்க அண்ணனுக்கு இது பிடிக்காதே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவனை சென்டர் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. அப்படின்னு அவனுக்கு வந்து நூடுல்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த நூடுல்ஸ் வாசனையே பிடிக்காது. அதனால அவங்க அப்பா வந்து அவர் வெளியே போன பிறகு அவர் திரும்பி வரதுக்குள்ள அவனுக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு குழம்பு செய்யறாங்க, அதுல ஒரே ஒரு இறைச்சி கொண்டு இருக்கு. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது உன் அண்ணன் சாப்பிடலன்னா நீ சாப்பிடலாம், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இவளுக்கு நிறைய கேள்விகள் மனசுல எழுது. அதுக்கப்புறம் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, தினமும் இரவுல வந்து ஒரு பை ஃபுல்லா பிளாஸ்டிக் பையில குப்பைகள் எல்லாம் போட்டு அங்க அவங்க ஒரு தூரத்துல ஒரு கால்வாய் இருக்குல்ல, அவங்க வாய்க்காலுக்குள்ள அங்க போய் போட்டுட்டு வந்துரு அப்படிங்கிறாங்க. இவ படிக்கிறது கேட்கறதுலாம் வேற மாதிரி இருக்கு, ஆனா செய்யறதெல்லாம் வேற மாதிரி. அப்ப அந்த குழப்பம் அவளுக்கு வந்தது. இந்த குழப்பத்துக்கு இடையிலையும் அவ வந்து நான் மிதிவண்டி ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். மிதிவண்டி ஓட்டுறது இப்ப எல்லாருமே இங்க மிதிவண்டி ஓட்டி பழகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சின்ன வயசுல. அது எப்படி ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த பேலன்ஸ் கிடைக்கிற அன்னைக்கு அந்த நாள் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாள். அது மாதிரி ஒரு விஷயத்த நம்ம செஞ்சது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையிலேயே அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதை நினைப்போம். ஏன்னா ஒன்ஸ் அந்த பேலன்ஸ் வச்சுன்னா அது போகவே போகாது வாழ்க்கை முழுக்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் அது வந்து நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சுதந்திரத்தை, தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயம் மிதிவண்டி ஓட்டுறது அப்படின்றது. நீங்க வந்து எனக்குலாம் ஞாபகம் இருக்கு, எனக்கு அன்னைக்கு ஓட்ட தெரிஞ்ச அன்னைக்கு நான் என்னெல்லாம் நினைச்சேன்னா, அந்த ஃப்ரெண்டு அங்க இருக்கால, அந்த பெரம்பூர்ல இருக்கால, வீட்டுக்கு நான் இனிமே தானா போயிட்டு வந்துடுவேன், எதுவுமே எனக்கு தேவையில்லை, இது போவேன், ஏதோ உலகத்தையே சுத்தி வந்துடுற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அந்த மாதிரிதான் இவளும் நினைக்கிறா. நம்ம வந்து எல்லாத்தையுமே சாதிச்சு, ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது புத்தகத்துல அது முதன்மை கருவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. இவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, ஹசீனா அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்துலதான் இருக்கா. அந்த பொண்ணும் அவளுக்கும் 13 வயசு தான். ஆனா அவளுடைய வாழ்க்கை வந்து இவளுடைய வாழ்க்கை தான் அப்படியே நேர்மாறா வேற மாதிரி இருக்கு. ஆனா அதே ஏழ்மையான குடும்பம் தான், அதே நேபர்ஹுட்ல வசிக்கிறவங்க தான். இந்த ஹசீனாவுக்கு என்னன்னா, அம்மா கிடையாது, அப்பா, ஒரு தம்பி, ஒரு தங்கை பெரியவா, தம்பி ரொம்ப சின்ன பையன் இருக்கா. ஒரு அம்மா இல்லைன்னா அடுத்து அப்பா தான் எல்லா வேலையும் செய்யணும், எல்லாம் பண்ணணும்னா அவர் வெறும் சம்பாரிச்சுட்டு வராது. வீட்டுல இந்த பொண்ணு தான் எல்லாம் சமைக்கிறது எல்லாமே
தம்பியை பார்த்துக்கிறது மட்டும் அவ தான் செய்றா. நூறு வந்து அவங்க அப்பா ரொம்ப அன்பா இருக்காரு. ஆனா இந்த அப்பா வந்து அவளை ரொம்ப கண்டிக்கிறாரு, அதட்டுறாரு, எல்லாம் பண்றாரு. அப்படியே 2 பேருக்கும் கான்ட்ராஸ்டா இருக்கு. ஆனா 2 பேரும் தோழிகள். எஸ்பெஷலி அந்த தம்பியை பார்த்துக்கிறதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்தி வைக்கிறாங்க அவள. இப்படி இருக்காங்க. இந்த 2 பிள்ளைங்களுமே ஒரு பள்ளிக்கு போறாங்க. சேம் ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஆண்களும் பெண்களும் படிக்கக்கூடிய பள்ளி. இப்போ 13 வயது அப்படின்னும் போது ஸ்கூல்ல போனோடனே வேற சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லையா? அங்க ஒரு குறும்பு பையன் இருப்பான், ஒரு துணிச்சலான பொண்ணு இருப்பா, அந்த மாதிரி செட்டப்ல தான் இருக்காங்க. இந்த பெற்றோர்கள் வந்து இந்த ரொம்ப ஏழையா இருந்தாலும் இந்த பள்ளி வந்து ஒரு அரசு பள்ளியோ இல்ல தனியார் பள்ளியோ அது 2த்துக்கும் இடையில, ஆனா ஒரு பணம் செலுத்தி படிக்க வைக்கிற பள்ளி தான். அந்த மாதிரி ஒரு பள்ளிக்கு போறாங்க. அங்க சில பிரச்சனைகள். அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்கூல் அப்படின்னும் போது அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அங்க சண்டை வரும், பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு சண்டை வரும், 2 அணியா பிரிவாங்க, திடீர்னு சேர்ந்துப்பாங்க. அங்க ஒரு புதுசா ஒரு கேரக்டர் வருவாங்க. கேரக்டர்னா ஒரு டீச்சர் ஷில்பா மேம் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க ரொம்ப நல்ல நல்ல இந்த பிள்ளைங்களை வழிகாட்டுவாங்க. அவங்க ஒரு பாடம் நடத்துறதுக்கு போக ஒரு ஒர்க் புக் மாதிரி கொடுப்பாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் கொடுத்து நீங்க என்ன வேணா அதுல எழுதலாம். நானும் பார்க்க மாட்டேன், வேற யாருமே பார்க்க மாட்டாங்க. உங்க மனசுல இருக்கிறத அதுல கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப கூட இந்த நூறு என்ன செய்வான்னா எல்லா நாளும் இந்த மிதிவண்டியை தான் வரைவா. எழுத மாட்டா, வரைவா. அது ஒரு பச்சை கலர் மிதிவண்டியா இருக்கும். அது அவளோட ட்ரீம். அது வரைவா. மற்றவங்க எல்லாம் எழுதுவாங்க. ஆனா ஒரு கட்டம் வரும், அவளும் எழுதுற ஒரு கட்டம் வரும். அது வந்து ஒரு மிக தாக்கமான ஒரு பகுதி இந்த புத்தகத்துல. அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஆக இந்த புத்தகத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. இந்த அம்மா அமீனா, இந்த நூறு ஹசீனா, அவங்களுடைய அண்ணன் தாலிப், அப்புறம் அப்பா சையத் முகமது சையதுல்லா, அதுக்கப்புறம் ஷில்பா மேம், இந்த கேரக்டர்ஸ்லாம் எல்லாரும் நிறைய வருவாங்க. அதாவது ஓரளவுக்கு ஒரு ஒரு சாப்டர்ல வருவாங்க. எல்லாருமே ஒரு அழுத்தத்தை நம்ம மனசுக்குள்ள ஏற்படுத்துற ஒரு கேரக்டரா தான் இருக்காங்க. இது வந்து இந்த 12லேருந்து 18 வயதுக்குரிய பிள்ளைகளுக்கான புத்தகம் அப்படின்னு சொன்னாலும் அது அப்படி இல்லை. இது வந்து அவங்க படிக்கும்போது வேணா அது ஒரு மேலோட்டமான நமக்கு இப்படிதானே இருக்கோம், நாமளும் இப்படிதானே இருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நம்ம பெரியவங்க படிக்கும்போது அது நிறைய நமக்கு உள்ள பல லேயர்ஸை நமக்கு உள்ள கொண்டு வருது. ஏன் இப்படி ஒரு பொண்ணையும் பையனையும் நம்ம டிஃப்ரெண்டா ட்ரீட் பண்றோம்? ஏன் ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை வந்தா ஒரு பொண்ணை வந்து ஸ்கூல்ல இருந்து நிறுத்துறாங்க, இல்ல ஒரு வேலை வாங்குறாங்க? ஏன் படிக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு? ஒரு குப்பையை கொண்டு போய் தண்ணியில போட சொல்றாங்க, அம்மாவே சொல்றாங்க. சுத்தமா வைக்கணும்ன்றாங்க, அங்க வெளியே அசுத்தப்படுத்துறாங்க. இந்த மாதிரி பல கேள்விகள் நமக்கு எழுது. அதனால வந்து இது சின்ன பிள்ளைங்களுக்கான புத்தகம் கிடையாது. ஆக்சுவலா பெரியவங்களும் படிக்க வேண்டிய புத்தகம். இந்த உணர்வுகள் இவ்வளவு நான் உணர்வுபூர்வமா சொல்றேன்னா அது வந்து நம்ம ஜான்சி ராணியோட மொழிபெயர்ப்பால தான் அந்த உணர்வுகள் எனக்கு வந்திருக்கு. ஆக இது ஒரு அற்புதமான மொழிபெயர்ப்பு ஜான்சி ராணி பண்ணியிருக்காங்க. இதை வந்து எல்லாருமே பெரியவங்களும் படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மேலும் மேலும் அவர்கள் நிறைய மொழிபெயர்ப்புகள் செய்து நல்ல நிலைக்கு வரணும் மொழிபெயர்ப்பில் அப்படின்னு சொல்லி அவங்கள வாழ்த்தி மனமாற வாழ்த்தி